பச்சைமலை செம்புளிச்சாம்பட்டி உண்டு உறைவிட பள்ளியில் ஆபத்தாக மாறிய மேல்நிலை நீர்த்தொட்டி. அதிகாரிகள் அலட்சியம். உயிர்பலி ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கசியுது, வெளியே வருது, பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? சப்போஸ் கைக்குள்ள வருது, அது எந்த நேரத்தில் வேணா இடிஞ்சு விழுமா? திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோம்பை ஊராட்சி செம்புளிச்சாம்பட்டி கிராமத்தில் அரசு பழங்குடியினர் மாணவர்களுக்கான உண்டு உறைவிட உயர்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் தற்பொழுது 51 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியருக்கென தனி காப்பாளர் அறை இருந்தும் இரவு நேரங்களில் ஆசிரியர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் பள்ளி வளாகத்தில் சமூக விரோதிகள் மது அருந்துவது போன்ற சமூக விரோத செயல்களில் நடைபெறுவதாக பெற்றோர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதனால் மாணவர்களின் கல்வி சூழல் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கு குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முற்றிலும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் எந்த நேரத்திலும் இடிந்து விபத்து ஏற்படலாம் என பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யாத காரணத்தினால் நீர் பாசி படிந்து இருப்பதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து விளக்கம் கேட்கப்பட்ட பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியசாமி தான் 2025 மே மாதத்தில் பணி ஓய்வு பெற்றுள்ளதாகவும், இருப்பினும் பணி காலம் தனக்கு நீடிக்கப்பட்டுள்ளதால் இந்த தகவல்களுக்கு அவர் பொறுப்பல்ல என கூறியுள்ளார். அதை பள்ளியில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியேற்றி வரும் அவரின் இந்த பதில் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் புகார்கள் எழுந்த பொழுதும் தனி வட்டாட்சியர் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்யாமல் அலுவலகத்திலேயே இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக ஆர்வலர்கள் மாணவர்களுக்கு உயிர்பலி ஏற்படும் முன் உடனடியாக பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றி பள்ளி வேலை நாட்களில் ஆசிரியர்கள் இரவு நேரங்களில் பள்ளியிலேயே தங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.